கண்டிப்பா எங்க அண்ணன் தமிழ்நாட்டின் தளபதி வெற்றி தலைவர் சிஎம் அவர்கள் கண்டிப்பா இதை செய்வார் என்று நம்புறோம். விஜய் மட்டும்னாலதான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். நீ விஜய் பாக்குறேன் வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேன். அவ்வளவு யார் யாரெல்லாம் அவர்களை தலைவராக எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அவர்கள் எல்லாம் உங்களுக்காக என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே நமக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தினார்களே, நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைவர்கள் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போர்க்களத்திலே காஃபிர்களை கல்லால் அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை அந்த கல்லுப்பட்டு நபியினுடைய பல் உடைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக தன்னுடைய பல்லை உடைத்துக் கொண்ட தியாகம் செய்து கொண்டார்கள். உங்களுடைய தலைவன், நீங்கள் யாரை தலைவராக எடுத்தீர்களோ அவர்கள் தன்னுடைய உடலை தன்னுடைய பல்லை தியாகம் செய்தார்கள். மௌத்துடைய தருவாயில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்களே, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மத்தி 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 என்று சக்கராத் வேதனையில் அழுதார்களே, நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொண்டீர்களோ அவர்கள் அவர்களுடைய மௌத்திலே உங்களை பற்றி நினைத்து பார்ப்பார்களா? நீங்கள் அவர்களுக்காக உயிரையே தியாகம் செய்திருந்தீர்களே, அவருடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு இவ்வளவு சிரமப்பட்டீர்களே, நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொண்டீர்களோ அந்த தலைவன் தன்னுடைய மௌத்திலே உங்களை பற்றி நினைத்து பார்ப்பானா? நமது நாயகம், உங்களது நாயகம், உங்களை பற்றி நேசித்த நாயகம் அவர்கள் தன்னுடைய மௌத்திலே கூட நினைத்து பார்த்தார்கள் உங்களை பற்றி. அதனாலே மறுமை நாளிலே மகஷர் வேளையிலே இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எல்லா பாதைகளுக்கும் சிபாரிசு செய்வார்களே, நீங்கள் யாரை தலைவர்களாக எடுத்துக் கொண்டீர்களோ அந்த தலைவர் உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே சிபாரிசு செய்வாரா? கடைசியாக ஒன்று கேட்கிறேன், இவ்வளவு பிரியம் வைக்கிறீர்களே உங்கள் தலைவர்களின் மீது, இவ்வளவு பிரியம் வைக்கிறீர்களே, அவர்களுக்கு உங்களுடைய பெயராவது தெரியுமா? தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டார்களே, ஒரு முஸ்லிம் பெண் கூட தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். 41 நபர்களிலே ஒரு முஸ்லிம் பெண் உட்பட அந்த கூட்டத்தில் கலந்த முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய பெயர் அந்த தலைவனுக்கு தெரியுமா? எங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய பெயர் தெரியும், உங்களுடைய பிள்ளைகளின் பெயர் தெரியும், உங்களுடைய தந்தையின் பெயர் தெரியும், அவரின் தந்தையின் பெயர் தெரியும். ஏதோ நான் சொல்வதல்ல, இது ஹதீஸ் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கிறாரோ அவருடைய பெயர் மட்டுமல்ல, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களை ஸலவாத் ஓதிருக்கிறார், உங்கள் மீது ஸலவாத் ஓதிருக்கிறார் என்று எனக்கு காட்டப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ஒவ்வொரு நபரும் யோசிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய பெயர் தெரியும். பெருமானார் தனக்காக நமக்காக ரத்தம் செய்திருக்கிறார்கள், நமக்காக போர் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய பல்லை உடைக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் யாரை தலைவராக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம்.